இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் வந்து நேஷனல் லெவலில் இந்தியா பிளாக்கில் தான் இருக்கிற கட்சி. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நிலையில் நான் இன்னைக்கு காலையில் சென்னையில் வந்துட்டேன். டிஎம்கே வந்து அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக்கு இந்தியா பிளாக்கில் இருக்கிற கட்சி தான். அதனால் இங்கே வந்து முதலமைச்சரை பார்த்து அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய கொள்கை அறிவிக்கிறதுக்காகத்தான் நான் வந்திருந்தேன். என் கூட்டத்தில் வந்து கட்சியினுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர்ஸு, செக்ரட்டரியேட் மெம்பர்ஸ் எல்லாம் என் கூட்டத்தில் வந்திருக்கேன். இந்த கண்ட்ரோல் கமிஷனுடைய சேர்மன் முத்துராமலிங்கம் இருக்கு, சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெம்பர்ஸ் வந்து சுரேஷ் இருக்கு, ஜெயராமன் இருக்கு, சென்ட்ரல் கமிட்டி மெம்பர்ஸ் நல்லமுத்து இருக்கு, ராஜசேகரன் இருக்கு, இந்த மாதிரி மோகன் இருக்கு, வெங்கடேஷ் இருக்கு, சுப்புராஜ் இருக்கு, நெல்லை பாலு வந்து நம்ம காளிமுத்து போன்ற ஆளுகளில் வந்து பார்த்தேன். நாளைக்கு வந்து தனியாக அவர்கிட்ட நம்ம கட்சி விஷயமாக தேர்தல் விஷயமாக பேசுறதுக்கு வாய்ப்பு கேட்டேன். நாளைக்கு வந்து டைமில் பேச போகிறேன். இந்தியா அளவில் வந்து இருக்கிற அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் வந்து பிஜேபி எதிர்த்து தான் இந்திய அளவில் அரசியல் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் அந்த கொள்கையின் படியில் தமிழ்நாட்டில் என்ன முடிவெடுக்கப்படும் நம்ம எல்லாம் வந்து இந்த காலையில் வந்து உட்காந்து நம்ம முடிவெடுக்க போகிறேன். அதனால உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அகில இந்தியா நான் முதல்ல சொன்னது அகில இந்தியா ஃபார்வர்ட் பிளாக்கு நேஷ்னல் லெவலில் இந்தியா பிளாக்கில் தான் இருக்கேன். அது பிஜேபி எதிர்த்து தான் நம்ம அரசியல் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் ஃபார்வர்ட் பிளாக்குக்கு பிஜேபி கூட்டணியில் போக முடியாது. அந்த மாதிரி முடிவு நம்ம சென்ட்ரல் கமிட்டி எடுத்திருக்கேன். அது வழியாக இப்போ தான் இந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அவர் இப்படி போயிட்டு இருக்கு. அதனால் பாக்கி தலைவர் எல்லாம் இங்கே இருக்கேன். நாங்கள் உட்காந்து பேசி முடிவெடுக்க போகிறேன். ஆமாம், அதை எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் பாக்கி என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசி முடிவெடுக்க போகிறேன். அதனால என்ன காலையில் வந்தேன். நான் அங்கே இருந்து நான் யாரையும் போட முடியாது. அதனால் இங்கே வந்துட்டு எல்லாருக்கிட்ட பேசி எல்லா தலைவர்கள் தான் இருக்கேன். மாவட்டத்தில் நாள்கள் வந்திருக்கேன். அவர்கிட்ட பேசி நான் ஒரு முடிவெடுக்க போகிறேன் இன்னைக்கு. ஆமாம், கண்டிப்பாக தேர்தலில் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து தேர்தல் வந்து ஒரு வார் மாதிரி. அதில் வந்து சைடில் நிற்க முடியாது, சந்தித்து தான் ஆகணும். அது எப்படி சந்திக்க முடியும்? அதனால தான் அது வந்து கட்சியிலிருந்து முடிவெடுக்க போகிறேன்.